வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சௌந்தர்யா பாரதிக்கு கால் பண்றாங்க. நீ உண்ணாவிரதம் இருக்கிறன்ற விஷயத்த கேள்விப்பட்டதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் 2-3 நாள் தான், அதுக்குள்ள நல்ல முடிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற, இன்னும் 2-3 நாளா? ஏற்கனவே நீ 2-3 நாளா சாப்பிடாம இருக்கிறன்னு நான் கேள்விப்பட்டேனேப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ சாப்பிடாம இருந்தேன்னா நானும் இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நீ உன் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தினால சாப்பிடாம இருக்கிற, நான் என்னோட மகை மேல இருக்கிற பாசத்தினால நான் இங்க சாப்பிட மாட்டேன், யாரும் என்ன எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அடம் பிடிக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. நான் வேணா கிளம்பி அங்க வந்துட்டுமா பாரதி, நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்க வந்தா நான் உன் கூட இருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. பாரதி சொல்றாரு, இங்க நிலைமை சரியில்லைம்மா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே கணபதியையும் என்னையும் விலைக்குதாம வச்சிருக்கிறாங்க ஊர் மக்கள் அப்படின்னு சொல்றாரு பாரதி. நிலைமை சரியானதும் நான் உங்களுக்கு கால் பண்றேம்மா, நீங்க அப்ப வந்தா போதுமா அப்படின்னு சொல்றாரு. அகிலன்ட்ட நீங்க போனு கொடுங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அகிலன் இப்போ போனை வாங்கி பேசுறாரு. இங்க பாரு அகில், நான் லைன்லயே இருப்பேன், அம்மாவை நீ இப்ப சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அகிலன்மே இப்போ அஞ்சலிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாரு. சாப்பிடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. ஆனா சௌந்தர்யா கேட்க மாட்டேன்றாங்க. அம்மா இப்படிதான் வேணான்னு சொல்லுவாங்க, நீ ஊட்டி விடு அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு அகிலன். சௌந்தர்யாவை இப்ப எப்படியோ சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிடுறாங்க. அகிலன் பாரதிட்ட சொல்றாரு, அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாரு. நீ நல்லா பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு பாரதி. அடுத்ததா லட்சுமி இப்போ படிக்கிற மாதிரி புக்கை எடுத்துட்டு வந்து வாசல்ல வந்து உட்காடுறாங்க. பாரதிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பாரதிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கண்ணம்மா வந்துடுறாங்க. வாசல்ல உட்காராத, வாடை காத்து வருதுன்னு எத்தனை டைம் சொல்லிருக்கிறேன், வீட்டுக்குள்ள போ லட்சுமி அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததான் இப்போ தாமரை கண்ணம்மா எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்காடுறாங்க. பாரதி கணபதிட்ட சொல்றாரு, 2-3 நாளா சாப்பிடாததுனால எனக்கு கண்ணெல்லாம் மங்களா தெரியுதுனே அப்படின்னு சொல்றாரு. பேசுறது கூட ரொம்ப சிரமப்படுறாரு பாரதி. கண்ணம்மா மாமா ரொம்ப பதறி போய் இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு போறாரு. டாக்டருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கண்ணெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. தண்ணியில கொஞ்சம் சீனி கலந்து கொடுங்க, அது குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. தாமரை தண்ணியில சீனி கலந்து இப்போ எடுத்துட்டு போறாங்க வேகமா. கணபதி பாரதிட்ட கொடுத்து, இது 1 மடக்காவது குடிங்க டாக்டரே, அப்பதான் உங்களுக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாரதி எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு அதை தட்டி விட்டுறாரு. மறுநாள் காலையில பாரதியை பாக்குறதுக்காக சென்ட்ரல் மினிஸ்டரோட ஒய்ஃப், பொண்ணு, ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருமே வராங்க. ஹெல்த் மினிஸ்டர் பாரதிட்ட சொல்றாரு, நீங்க படிச்ச டாக்டர் தானே, ஏன் இப்படி உண்ணாவிரதெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாரதி சொல்றாரு, இந்த ஊர் மக்களுமே ஒரு 15 வருஷமா இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அது இன்னும் வந்த பாடில்ல சார் அப்படின்னு சொல்றாரு. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஊர் மக்கள் ஹாஸ்பிட்டல் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்றாரு பாரதி. உங்களுக்கு இப்ப என்ன வேணும், இந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டர் கேக்குறாரு. நீங்க உண்ணாவிரதம் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் சிஎம்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஊருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னையும் ஒரே மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லிடுறாரு. அதுக்கான ஆர்டரை இப்ப பாரதி கையில கொடுக்கறாரு அவரு. பாரதி சொல்றாரு, இது என்னோட கையில வாங்குறத விட இந்த ஊர் பெரியவங்க கையில கொடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஊர் பிரசிடென்ட் நாட்டாம எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ அந்த ஆர்டர் காப்பியை வாங்க சொல்றாரு. ஹெல்த் மினிஸ்டர் இப்போ அந்த ஆர்டரை அவங்க கையில கொடுக்கறாரு. 15 வருஷமா நீங்க ஹாஸ்பிட்டல் கேட்டு அந்த விஷயம் நடக்கலன்னு இவர் சொன்னாரு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும்ல, அது இந்த பாரதி சாரால வந்திருக்குன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒய்ஃப் சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்க தான் டாக்டர், உங்க உயிரை பணயம் வச்சு என்னோட புருஷனோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணு சொல்றாங்க, அப்பா டெல்லியில இருக்கிறதுனால அவரால் வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கணபதி ஊர் மக்களை பார்த்து பேசுறாரு. 15 வருஷமா உங்களால சாதிக்க முடியாதத இந்த டாக்டர் இப்போ சாதிச்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவரெல்லாம் நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க ஒரு குரல் கேக்குது, உங்களதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம்ல, உங்களால வர ஹாஸ்பிட்டல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நீங்க ஊரை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்ற சத்தம் கேக்குது. கணபதி சொல்றாரு, யார் அது, தைரியமான ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்டர் அவர் உயிரையே பணைய வச்சு உங்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறதுக்காக ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து நேத்து நைட்டு டாக்டரோட கண்ணா மொழிலாம் பிதுங்கி போச்சு, அவரால் பேசக்கூட முடியாம என்னமோ மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு.
அவர் உயிரை பணையம் வச்சு உங்களுக்காக நல்லது பண்ணா அவரையே நீங்க ஊரை விட்டு வெளியில போக சொல்வீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கணபதி கேட்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.